தேவர்களாலேயும் மும்மூர்த்திகளாலேயும் ஏன் எல்லா உயிரினத்தாலேயும் கொடுக்கப்பட்ட பரிசுகள் எல்லாமே அன்போடு ஏற்றுக்கிட்டு அம்பிகை வந்து இது எல்லாமே அணிஞ்சுக்கிட்டு அவங்களோட போர்க்கோளத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இதை பார்த்த தேவர்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. ஏன்னா அந்த மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு ஒரு பெண் உற்பத்தி ஆயிட்டாங்க. இந்த பெண்ணால தான் வந்து அந்த மகிஷாசுரனுக்கு அழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சோடனே அவங்க எல்லாருமே சந்தோஷத்தில் ஆடுறாங்க. ஆதிபராசக்தி நோக்கி எல்லாருமே வணங்குறாங்க. அந்த கொடூரம் குணம் கொண்ட மகிஷாசுரனை வதம் பண்ணி தேவர்களுக்கு அவங்களோட ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பேன். எப்பெல்லாம் அறம் தவறுதோ அந்த இடத்துல நான் அவதாரம் எடுத்து அந்த அறத்தை வந்து நிலைநாட்டுவேன். இதுதான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி அந்த அம்பிகை வந்து எல்லாருக்கும் வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இதை கேட்டோடனே தேவர்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுது. எப்படியாவது இந்த ஆதிபராசக்தி வந்து மகிஷாசுரனை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம திரும்ப அந்த இடத்த அடைஞ்சிருவோம். நம்ம திரும்ப நம்மளோட தேவலோகத்தில் போய் நம்ம ராஜ்யத்தையும் சரி நம்மளோட வாழ்க்கையும் சரி செம்மையாக வாழலாம் அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல